பாலியல் குற்றங்களில் காவல்துறையினர் ஈடுபட்டால் அவர்களை காப்பாற்ற துடிப்பது ஏன்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிரடி கேள்வி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவினரின் அராஜகம் மட்டுமின்றி காவல்துறையினரும் கட்டுப்பாட்டை இழந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு தனது பொறுப்பில் இருக்கும் காவல்துறையை மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதில்லை. அதே சமயம் காவல்துறையினர் குற்றஞ்செயலில் ஈடுபட்டால் அவர்களை காப்பாற்றுவதில் தமிழ்நாடு அரசு துடிக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2024ஆம் ஆண்டில் சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பக்கத்து வீட்டு வாலிபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். ஆனால் அந்த இளைஞர் மீது புகார் அளித்த அந்த பெண்ணின் தாயாரை அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தாக்கியுள்ளார். அதோடு அவர் மீது புகார் அளிக்க கூடாது என்று மிரட்டியுள்ளார். ஆனால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. அதோடு இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்துவிட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வேல்முருகன், ஜோதிராமன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த சிறுமி பலாத்கார வழக்கில் போக்சோ சட்டத்தை பயன்படுத்தாத சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. வேலியே பயிரை மேய்வது போன்று சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய போலீசாரே போக்சோ சட்ட விதிமுறைகளை மீறுவதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுபோன்று தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்வது தண்டனையாகாது. ஆனால் தமிழக அரசு செயல்படுவதை பார்த்தால் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்ற துடிப்பது போலவே உள்ளது. இப்படி செயல்பட்டால் தவறு செய்வதற்கு எந்த அதிகாரிகளும் பயப்பட மாட்டார்கள். அதனால் தமிழக அரசு யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் குற்றச்செயல்களை குறைக்க முடியும் என்று கூறியுள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து உடனடியாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க வேண்டிய காவல்துறையினரே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களை தாக்குவது என்பது திமுக ஆட்சியில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் காவல்துறையை வைத்துக்கொண்டு அவர்களை வைத்து குற்றங்களை தடுப்பதை விட்டுவிட்டு அவர்களையே குற்றவாளிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. அடுத்த செய்தி. கூட்டணி கதவுகளை அடைப்பதா? எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்த ஷாக். டெல்லியிலிருந்து வந்த அவசர செய்தியால் பதறும் இலைக்கட்சி கூடாரம். தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை திமுகவுக்கு இணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுவாக இல்லை என்று கருதுகிறார். அதன் காரணமாகவே தற்போது கூட்டணிக்கு வந்துள்ள கட்சிகள் மட்டும் போதாது என்று சொல்லி தேமுதிக, புதிய தமிழகம், OPS உள்ளிட்ட இன்னும் சிலரையும் கூட்டணிக்குள் கொண்டு வர உத்தரவு போட்டுள்ளார். அதனால் பாஜகவினர் மேலும் சில கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இப்போது இருக்கும் கட்சிகளே போதும் என்று கூட்டணி கதவுகளை மூட சொல்கிறாராம். இதற்கு என்ன காரணம் என்றால், கூட்டணி கட்சிகள் அதிகரிக்கும் போது அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட முடியாது. அவர்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்கும் போது தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடுமே என்று அவர் கவலைப்படுகிறாராம். குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, தமாக உள்பட சில சிறிய கட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. அப்போது அதிமுக 179 தொகுதிகளில் போட்டியிட்டதோடு இரட்டை இலை சின்னத்தை சில சிறிய கட்சிகளும் பயன்படுத்தியதால் மொத்த அதிமுகவுக்கு 191 தொகுதிகள் கிடைத்திருந்தது. பாஜக, பாமக கட்சிகள் மட்டுமே தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அதனால் கடந்த தேர்தலை போன்று இந்த முறையும் அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், தங்களுக்கு தொகுதி குறைந்துவிடக் கூடாது என்று எடப்பாடி பதறுகிறாராம். அதோடு தற்போது அதிமுக கைவசம் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தது போக 165 தொகுதி மட்டுமே தான் உள்ளன. அதனால் இன்னும் சில கட்சிகளும் உள்ளே வந்தால் மேலும் 15 தொகுதிகளை தாங்கள் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றுதான் அலறுகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதற்கு மேலும் கூட்டணி கட்சிகள் வேண்டாம் என்று அவர் கூறிய நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவோ இன்னும் சில சமுதாய கட்சிகள், பிராந்திய செல்வாக்குள்ள அமைப்புகளையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாம் திட்டமிட்டபடி வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்று எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி அனுப்பியிருப்பதோடு இன்றைய தருவாயில் விட்டுக் கொடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். மொத்த தொகுதியிலும் நாமே போட்டியிட வேண்டும் என்று நினைத்தால் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார்கள். அதோடு அதிமுக ஓட்டுகள்
முன்பு போல் இல்லை. இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் ஓட்டு பிரிய போகிறது. அதனால் சிறிய கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால்தான் அந்த இழப்பை சரி கட்ட முடியும் என்று எடப்பாடிக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா. அதன் காரணமாகவே கூட்டணிக்கான கதவுகளை மூட முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறாராம் எடப்பாடி. குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடியோ தாங்கள் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டால் அறுதி பெரும்பான்மை தொகுதி தங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நினைக்கிறாராம். அப்படி கிடைத்தால் நம்முடைய எம்எல்ஏக்களை வைத்து நாமே தனிமையில் ஆட்சி அமைத்து விடலாம் என்று அவர் கணக்கு போடுவதுதான் இதற்கு காரணம் என்று அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை அப்படியெல்லாம் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றிவிட முடியாது. அதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். அந்த அளவுக்கு ஓட்டுகள் பெரிய அளவில் பிரிய போகிறது என்று தெரிவித்திருப்பதோடு இது கூட கூட்டணி வலுப்பெற்றால் மட்டுமே நடைபெற சாத்தியமாகும். இல்லை என்றால் திமுக கூட்டணி வெற்றியை தட்டி தூக்கி விடுவார்கள். அதனால் அனைவரும் உஷாராக செயல்பட வேண்டும். குறிப்பாக திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் அனைவரும் தீவிரமாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் வெற்றி என்கிற இலக்கை நாம் அடைய முடியும் என்று உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை கையில் வைத்துக்கொண்டு எடப்பாடிக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா. இப்படி அவர் கூறியிருப்பதற்கு முக்கிய காரணம் அதிமுகவின் கணிசமான ஓட்டுகள் விஜய் பக்கம் திரும்பி இருப்பதாகவும் சர்வே முடிவு தெரிவித்துள்ளதாம். அதனால் இந்த முறை வெற்றி பெறுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. மக்களிடத்தில் ஏகப்பட்ட மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று சொல்லிதான் மேலும் சில சிறிய கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா. அதன் காரணமாக இன்னும் சில சிறிய கட்சிகளை அழைத்து பாஜகவினர் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்களாம். அது மட்டுமின்றி எடப்பாடி செய்யும் பிரச்சாரம் இன்னும் பெரிய அளவில் எடுபடவில்லை என்று டெல்லி பாஜக கருதுகிறது. அதன் காரணமாகவே ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் அடுத்தடுத்து மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல் என்று பாஜகவின் பல முக்கிய தலைவர்களும் அடுத்தடுத்து தமிழகம் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார்களாம். இப்படி அடிக்கடி வருவதால் பாஜக நிர்வாகிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி தலைவர்களிடத்திலும் நெருக்கமாக பழக முடியும். தேர்தல் வியூகங்களை எளிதாக வகுத்து அனைவரையும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றும் அமித்ஷா கருதுகிறாராம். அதனால்தான் அடுத்தடுத்து டெல்லி தலைவர்கள் தமிழகம் வருவதோடு அடுத்தபடியாக தொகுதி பங்கீடு மட்டுமின்றி அடுத்த கட்ட தேர்தல் வியூகங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனைகளை வழங்கப் போகிறாராம் அமித்ஷா. அந்த வகையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரும் செயல்படுவதை விட அமித்ஷா படு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக அனைத்து கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு எப்படியேனும் திமுக கூட்டணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக உளவுத்துறையிடம் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை குறித்து அவ்வப்போது ரிப்போர்ட்டுகள் வாங்கி அதற்கேற்ப தேர்தல் வியூகங்களை வகுத்து கொண்டே இருக்கிறார்.